ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து சரணடைஞ்சிரு, இல்லைனா அப்படின்ற மாதிரி அவர் பிடிஎக்ஸ் எடுத்து இவர் வந்து அப்படியே நம்ம சொல்கிறது வந்து ஆர் சுந்தரராஜனோட சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. வருவார், ஒரு பேப்பர் கொடுப்பாரு, அதை வாங்கின உடனே அதில் ஒன்றும் இல்லை, அது கீழே போட்டுரு, அதுதான் பேச்சுவார்த்தை. அப்போ ஏன் பேச்சுவார்த்தை ஒரு கேள்வி. அப்போ ஏன் பேச்சுவார்த்தை? அதுதான் அமெரிக்காவோட டெலிகேட்ஸும் ஈரானோட டெலிகேட்ஸும் அப்பாஸ் ஆராய்ச்சியும் ஜேடி வான்ஸும் ஒன்றா உட்காந்து ஏற்ற மாதிரி உட்காந்து நீங்கள் இப்படி நாங்கள் இப்படி பண்ணுவோம் இது பண்ணுவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் இவங்க வந்து இடையில ஒரு சின்ன கேள்வி சார், ரொம்ப கொஞ்சம் லூஸா, கொஞ்சம் லூஸா இல்லை. இன்னைக்கு நேட்டோவில் பூட்டை கூப்பிட்டு வாயில வந்ததா அந்த கெட்ட எல்லாம் பேசி அடிச்சு எல்லாம். இது யார் சொன்னா? நீங்க சொல்லல, நான் சொல்லல. யூரோப்பிய யூனியன் கூட போன சொல்லியிருக்கா. கதவை மூடிட்டு அவ வெளியே வந்து சொல்றான், ஏன்னா இருந்தாலும் இப்படி திட்டுறான், கண்ணாப்படா திட்டுறாங்க. வெளியே வந்து என்ன செய்வாங்க? ஒய் பிளட் சேம் பிளட், சரி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னா ரைட் ஓகே. இவன் வந்து பாகிஸ்தான் கூப்பிட்றான், எல்லாம் வரணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒழுங்கு மரியாதை பேச்சுவார்த்தைக்கு வரணும். டேய் அதான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லியாச்சு, நீ என்னடா திரும்ப பேசுகிற? பேச்சுவார்த்தை தோல்வினா கொண்டு விடுவேன். சரி இவ்வளோ நாளும் எதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் முடியல. ஆமாம், இல்லை பிடுங்க முடியலையடா உன்னால். இது வரைக்கும் என்னதை பண்ணியிருக்க? இப்போ சைனா ஆதரவு கொடுக்க. இப்போ இந்த கடந்த ஒரு 3 நாள் இருக்குல்ல, 8ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து தேதி 11, இந்த 3 நாளில் 4 ஃப்ளைட் வந்து இறங்கியிருக்கு சைனாவிலேருந்து. தங்கு தடையின்றி ஆயில் போகுது சைனாவுக்கு. ஆமாம், திரும்பி வரும்போது சோடியம் பெரிகுளோரைடு திரும்பி வருது. அவ்வளோதான். சோடியம் பெரிகுளோரைடு அது எதுக்கு வருது? பலிஸ்டிக்கு பின்னாடி வந்து பற்ற வைக்கிறதுக்கு வேணும்ல. அதான் பேர் வந்து சுல்தான்பாங்க. ஒரு பேர் என்ன சுல்தான் பண்ணுறது பூரா வந்து அட்டகாசம் பண்ணாங்கன்னா சைத்தான். சொல்லுக்கு சுல்தான், செயலுக்கு சைத்தான். பேர் என்னவோ சுல்தான், செயல்பாடு என்னவோ சைத்தான். அதான் அரே சைத்தான் ஜி. நேயர்கள் அனைவருக்கும் ஆற்றுக்குறள். இதை இப்போ நம்ம பேச போகிறது சர்வதேச நிகழ்வு. இப்போது நாம் அமர்ந்திருக்கிற இடத்துல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, முடிவுகள் வரவில்லை. மத்திய கிழக்கில் இந்த பேச்சுவார்த்தையினுடைய தீர்வுகள், இலக்குகள் எதுவாக இருக்கும்? சர்வதேச செய்தி விரிவுரையாளர் திரு கசாலி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவற்றை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போவோம். சார் வாங்க. சார், இப்போது பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்க போகிறது, அல்லது இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இதுதான் பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். ஆமாம், எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் இது வந்து 2-3 செக்மெண்ட்டாக தான் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு ஜேடி வான்ஸை தலைமையேற்று வந்துக்கிறார். 3 பேர் இருக்காங்க ஜேடி வான்ஸ் முக்கியமாக. ஏன்னா மற்றவங்கள குஷ்னரையோ அல்லது நம்ம ஸ்டீவ் விட்காஃபையோ நம்புறதை விட ஜேடி வான்ஸு பரவாயில்ல அப்படின்ற பரவாயில்லன்னு மட்டும் இல்லாமல் அவர் துணை ஜனாதிபதி முக்கியமான பொசிஷன். ஓகே, ஏன்னா துணை ஜனாதிபதினா கிட்டத்தட்ட அவர் அடுத்த ஜனாதிபதி அப்படின்ற இடத்துல. ஸோ அதில் முக்கியமான ஆள். அவரோட உடல் மொழியோ அல்லது பேசுகிற விதமோ ஹேண்ட்லிங் பண்ணுறதோ பரவாயில்ல மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணுறது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மென்மையாக இருக்கும், கொஞ்சம் மென்மை. என்னென்னா நீங்கள் இங்கே வந்து ஜேடி வான்ஸ், இங்கே வந்து பீட் ஹெக்ஸத், 2 பேரை வச்சு பாருங்கள். பீட் ஹெக்ஸத் வந்து அப்படியே பழைய நம்பியார். ஆமாம், நம்ம எம்ஜிஆர் படத்தில் வந்த நம்பியார், அல்லது வந்து இப்போ ஒரு பெரிய வில்லன்கள், அதாவது நாடும் மக்களும் நாசமாகி போகட்டும் அந்த மாதிரி. அது யாரும் இல்லை, அசோகனா அது யார்? அது வந்து சரி வில்லன். ஆனால் இந்த உடல் மொழியை நம்பியார். இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறது வந்து ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் வந்து சரணடைஞ்சிரு, இல்லைனா அப்படின்ற மாதிரி அவர் பிடிஎக்ஸ் எடுத்து. இவர் வந்து இல்லை, நம்ம ஜேடி வான்ஸ் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அவரோட இதை வந்து நான் உங்களுக்கு வழிமொழிகிறேன், ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஜேடி வான்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மென்மை. ஆனால் நல்லவரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அப்ரோச் இருக்குல்ல, அப்ரோச்சு, பாடி லாங்குவேஜ், அதுலேயே வந்து நிறைய வித்தியாசம். ஆனால் நல்லவரா கெட்டவராங்கிற விட அவர் இருக்கிற தலைமைக்கு அவர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதான் தலைமைக்கு எங்கே போனாலும் தலைமைக்கு. நம்ம டிவியில் முட்டு கொடுத்து பேசுகிறாங்களே பல பேர். ஆமாம், கட்சிக்கு ஆதரவாக தான் பேச முடியும். இந்த கட்சின்னு வந்தாச்சுன்னா அவங்களுடைய தனிப்பட்ட கொள்கை இதெல்லாம் வேற இருக்கும். ட்ராப் அதை பண்ணிட்டு எங்கே தான் உயர்ந்தது, விசில் சின்னம் தான் சூப்பர், கதிரியல் தான் சூப்பர். இது வந்து நம்ம இது இருக்கு இல்லையா, நம்ம கரும்பு விவசாயம் தான் சூப்பர், உதயசூரியன் தான் சூப்பர், ரெட்டையில தான் சூப்பர், தாமரை தான் சூப்பர், கைதான் சூப்பர். பேச வேண்டியது அவங்க கடமை. ஏன்னா இதுக்காக வந்திருக்கோம், அதுக்காக நம்ம பேசுகிறோம். ரைட்டு. அதே மாதிரி இது எதுலேருந்து வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் போவோம்.
2 பேர் பேசுவாங்க. ஆண்கள் தான் சூப்பர் குடும்பத்தை தாங்குறாங்க, இல்லை பெண்கள் தான் குடும்பத்தை தாங்குறாங்க. இதே பற்றி எல்லாம் மாறி மாறி பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு அடுத்த ஊரில் இந்த 2 பேர் இங்கே, இந்த 2 பேர் இங்கே. அது மாறணும்னு நிலைமை. அது பட்டிமன்றம். சரி, இப்போ இந்த பேச்சுவார்த்தை இருக்கு பத்திலாம். இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் என்கிட்ட கேட்ட கேள்வியை நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஒரு அமர்வில் நீங்கள் கேட்டீங்க. ஆமாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நடக்கும்? இந்த பேச்சுவார்த்தை அப்படியே நம்ம சொல்கிறது வந்து ஆர் சுந்தரராஜனோட சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. வருவார், ஒரு பேப்பர் கொடுப்பாரு, அதை வாங்கின உடனே அதில் ஒன்றும் இல்லை, அது கீழே போட்டுரு. அதுதான் பேச்சுவார்த்தை. அப்போ ஏன் பேச்சுவார்த்தை ஒரு கேள்வி. அப்போ ஏன் பேச்சுவார்த்தை? அதுதான் அந்த பேச்சுவார்த்தைக்கு காரணம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சரி எக்ஸ்ட்ரீம் இதில் நீங்கள் முடிக்கலைன்னா நான் வந்து வேறு மாதிரி ஆரம்பிச்சிடும், பேச்சுவார்த்தைக்கு வந்தே தீரணும், அந்த மாதிரி ட்ரூஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சீஸ்ஃபயர் 15 நாள் சீஸ்ஃபயர், அது முடியாது, இது முடியாது, இப்படியாக்க அப்படியாக்க பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் அடித்தாங்க, இஸ்ரேல் மாதிரி அடித்தாங்க, எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா இப்போது ஒரு மாதிரி நெருக்கடியில் எங்கள் அமெரிக்கா இருக்குது. ஒரு பக்கம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியலை. ஒரு கிறுக்கு அதிபரை வச்சு அவருக்கு மனநிலை சோதனை பண்ணணுமா, இல்லை விசுவாசி போட்டு கொள்ளணுமா அப்படின்னு தெரியாத சூழலில் அமெரிக்கா வந்து பயங்கரமான நெருக்கடியில் இருக்குது. அந்தாலும் என்னமாவது பண்ணி போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் உடன்பட்டு இதை கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு இவங்க உடன்பட்டது. 10 அம்ச கோரிக்கை. அப்போ அமெரிக்காவே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அமெரிக்காவே பாகிஸ்தானை கூப்பிட்டு எப்பா கொஞ்சம் ஈரான்கிட்ட சொல்லி பேச்சுவார்த்தை இது 15 நாள் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சைனாவில் இன்னும் வாழ்னு சொன்னாங்க. ஓகே, எல்லாம் ஒத்துக்க வச்சாச்சு. ஏன்னா இதை கொஞ்ச நாளைக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், பிரச்சனை இல்லைன்னா அன்னைக்கு அந்த ஆள் சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும். அந்த பண்ணுறதுக்கு ஏற்கனவே மற்றதுலையும் சொன்னது தான். இவருக்கு வந்து கப்பற்படை அவுட்டு, விமானப்படை அவுட்டு, திரும்ப போடுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் உலகத்திலேயே இது வந்து யாராலும் தொட முடியாத, கண்டுபிடிக்க முடியாத, அப்படியா தண்டா தஸ்கா அப்படிங்கிறதெல்லாம் ஹாலிவுட் படத்தோடு சரி. இப்போ ஒரு செய்தி வந்துச்சு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அமெரிக்கா மீண்டும் மறுதாக்குதல் செய்வதற்கு தடுப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சரக்கே இல்லை. தயாரிக்கணும், அது பிரைவேட் கம்பெனி, அதெல்லாம் உடனே முடியாது, 3 வருஷம் ஆகும். அது சரி. இப்போ அவங்ககிட்ட விமானத்தில் குண்டு போடுவதற்கு குண்டும் கம்மியாக இருக்குது. தடுப்பு யுகத்திற்கான தடுப்பு ஏவுகணைகளும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு இல்லை. ஆமாம், அதுக்கான தடுப்பு ஏவுகணை வேணும். பேட்ரியாட்டு ஒரு மிஷின் தானே, மிஷின் தான். அதுக்குள்ள போடணும்ல, சரக்கை போட்டதுன்னா டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரேடார். இதுக்கு இடையில அந்த செய்தி லண்டன்ல இருந்து இப்போதான் அமெரிக்கா ஒரு சலுகை அறிவிச்சிருக்கான். சலுகையா? என்னது இல்லை தெரியுமா? தீபாவளி இன்சென்டிவ் 7 பில்லியனை உனக்கு நான் விடுதலை செய்கிறேன். அதை முதல்ல டிமாண்ட் பண்ணி கத்தார்லேருந்து ஓகே பண்ணி வந்துச்சே காலையிலேயே. அதாவது இவன் சொத்து அவன் வச்சிருக்கான் இல்லையா? ஆமாம். அதில் 7 பில்லியன் பெருமானதை ஒன்று நான் ரிலீஸ் பண்ணுறேன், 50,000 கோடி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் நீ வச்சுக்கப்பா, நான் இப்போ பெரிய ஆள், பெருமூசு எனக்கு போதும், நீனே வச்சுக்கோ. அப்படி. ஆமாம், 7 பில்லியன் இல்லை, 7 பில்லியன்னா ஒரு கிட்டத்தட்ட 50,000 கோடி. 50,000 கோடி. அதான் இப்போ என்னென்னா, இது ஏற்கனவே எங்களுக்கானதை ஃப்ரீஸ் பண்ணது ரிலீஸ் பண்ணணும். நம்பர் 1 வந்து கத்தாரில் இருக்கிறது ரிலீஸ் பண்ணணும். ஓகேன்னு அதுக்கு ரிலீஸ் பண்ணதான் பேச்சுவார்த்தைக்கு வரும். கத்தாரில் இருக்கிற சொத்துக்கள் இவனோட சொத்துக்கள். யார்? ஈரானோட பணம் இதில் அஃபீஷியல் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம். அதை வந்து ரிலீஸ் பண்ணால் தான் அங்கே கிளம்புவோம். அப்புறம் இங்கே வந்து லெபனானில் அடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு இப்போ பேச்சுவார்த்தையை லெபனானை வந்து மொத்தத்துக்கு நிறுத்தணுங்கிறத பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தை ஏற்கனவே சொன்னதை நம்ம இந்த நேர்களுக்கும் சொல்லிடுவோம். செரினான்னு ஒரு ஹோட்டலில், செரின் அவனு ஒரு ஹோட்டலில், பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில், அங்கே வந்து ஒரு இடத்துல ஈரான் டெலிகேட்ஸு, இன்னொரு இடத்துல அமெரிக்கன் டெலிகேட்ஸு, இப்போ சென்ட்ரலில் வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரும் இவரும் நம்ம இராணுவ தளபதியும் இருக்காங்க. இங்கே ஓடி போய் என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு இந்த அம்ச கோரிக்கையை நிறைவேற்றணும். ஓகே, குழுவுக்கு போயிட்டு அமெரிக்காவில் டெலிகேட்ஸை போயிட்டு இவங்க இந்த மாதிரி 10 அம்ச கோரிக்கை கேட்குறாங்க. இல்லை இந்தந்த கோரிக்கையில் ஒத்துக்க முடியாது, அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு மாற்று இப்படிலாம் எங்களுக்கு வேணும். சரி, இங்கே போயிட்டு மாற்று இப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் ஒன்றா உட்காந்து பேச்சுவார்த்தை கிடையாது. இது வந்து எப்படின்னா இடைத்தரகர்கள் வந்து மாறி மாறி ஒரே இடத்துல உட்கார வச்சு மாறி மாறி பேசுறாங்க. இவங்க இருப்பாங்கல்ல, அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க. இல்லை, அஃபீஷியல் இருக்காங்கன்னா இதில் வந்து எப்படின்னா அமெரிக்காவோட டெலிகேட்ஸும் ஈரானோட டெலிகேட்ஸும் அப்பாஸ் ஆராய்ச்சியும் ஜேடி வான்ஸும் ஒன்றா உட்காந்து ஏற்ற மாதிரி உட்காந்து நீங்கள் இப்படி நாங்கள் இப்படி பண்ணுவோம், இது பண்ணுவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் இவங்க வந்து இடையில இப்படி போவாங்க, கேட்பாங்க, இங்கே சொல்லுவாங்க, இவங்களும் என்ன முடியாதும்பாங்க, அது சொல்ல இவங்க சொல்லுவாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை வெற்றி அடையாது.
அப்படி சொல்றீங்க. நான் கேட்ட கேள்விக்கு வெற்றி அடையாது. அப்ப என்ன வரும்? ஏதாவது ஒரு தோல்வியும் கிடையாது. நான் சொல்ல வருது, யாருக்கு தோல்வி கிடையாது? ரெண்டுக்கும் என்ன ஆகும்னா வெற்றி அடையாது. இதில் 10 அம்ச கோரிக்கை, அவங்க 15 அம்ச கோரிக்கை. அதில் ஹர்மோஸை வந்து இன்டர்நேஷ்னல் இடமா அறிவித்து க்ளோஸ் விட்டுறணும் அப்படிங்கிறது. இவங்க சொல்லுவாங்க, இன்னும் அதெல்லாம் பண்ண முடியாது, நாங்களும் ஓமானு நாங்கள் பார்த்துக்கிறோம், அதுக்கான பாதுகாப்பை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படிங்க. அதெல்லாம் முடியாது இவங்க சொல்ல. சரி, இந்த பாயிண்ட்டு என்னென்ன பாயிண்ட் ஓகே சொல்லுவோம்? 47 வருஷமாக அவங்களுக்கு வந்து பொருளாதார தடை, அதை நான் நீக்கிறதுக்கு உடனடியாக வந்து ஏற்பாடு பண்ணுவோம். அது பெரிய வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றி இருக்கட்டும், நம்பர் 1. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த ரீஜன்லேருந்து எல்லாத்தையும் கலட்டி எடுத்து போகணும் அப்படிங்கிறத, இதில் அதுக்கு ஒரு டைம் கொடுங்க எங்களுக்கு, அதை எடுத்து போகிறோம். எதை கலத்தி போகும்? அந்த இப்போ தளம் வச்சுருக்காங்கல்ல, அந்த இதுக்கு இல்லையா கத்தாரில் இருக்கிறது. ஆமாம், அது அந்தந்த நாடுகளில் ஒப்புதல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்னது சார், இப்போ 3 நாடுகள் முடியாதுங்கிறான். அமெரிக்கா எங்களுக்கு வேணுங்கிறான். யாரு? பஹ்ரைனு, குவைத்து, UAE 3 வேணுன்றாங்க. 3 பேரும் சரி வேணுன்றாங்க. நான் வர முடியாது சொல்ல. இப்போ வர முடியாது அமெரிக்கா சொல்ல. அமெரிக்கா இது வந்து எப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானும் தானே பேச்சுவார்த்தை. ஆமாம். இப்போ இதில் இவங்களை வந்து கலந்துக்கவே இல்லையே. அப்போது நீங்கள் கிளம்பி போகணும். சரி, கிளம்பி போகிறதுக்கு எங்களுக்கு சில வருடங்கள் வேணும். அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ சரி, இந்த பேச்சுவார்த்தை. அப்போது இந்த பேச்சுவார்த்தையில் 10 அம்சத்தில் வந்து ஒரு 5 இது இப்போதைக்கு அறகுறையை ஏற்றுக்கொள்ளப்படுது. ஃபர்தர் டிஸ்கஷன் நாம் பேசும்போது கொஞ்சம் முன்னாடி இப்போ நீங்கள் சொன்னீங்க கத்தாரில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்க. ஆமாம். ஹெர்மூஸ் விஷயத்தை பற்றி, அதாவது அந்த 7 பில்லியனை ரிலீஸ் பண்ணுறான்னு கொஞ்சம் சலுகை. ஆமாம். அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு. என்னது? சரி, ஹெர்மூஸில் கரெக்டுப்பா, பொது பாதையாக விடலாம், ஆனால் என் நாட்டை நீ அடிச்சிருக்கா இல்லையா? ஆமாம். அது வரைக்கும் நான் கலெக்ஷன் பண்ணி கெட்டணும் பில்டிங்கெல்லாம். ஆமாம். அது வரைக்கும் கேட்டிருக்கிற மாதிரியும் அல்லது கேட்க போகிற மாதிரியும். இவங்களுடைய இது ஈரானோடது பிடிவாதம் என்ன சொல்கிறாங்க, இனிமே ஹெர்மோஸ் எங்களுக்கு சேர்ந்தது. எங்களுக்கு சேர்ந்ததுங்கிறது இனிமே இது வந்து பொது சொத்து அல்ல, பொது சொத்து, இது பொது வழி அல்ல. பொது வழினா காசை கொடு, யாரு போனாலும் வந்து 20 கோடி ரூபா கட்டி வேற எங்கேயாவது சுற்றி போ, ஏங்க போ, இங்கே வரணும். இதுதான் இந்த கடல், இந்த பிராந்தியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது UAE அண்டு சவுதி அரேபியா. அவங்களோட இதெல்லாம் கப்பல் நிறையா வரணும். அப்போ UAE வந்து ரொம்ப டெட் அகென்ஸ்ட் இந்த ஈரானோட இந்த ஹெர்மூஸ்க்காக. ஆனால் UAE யாருங்கிறது தெரிவிச்சிட்டான்னு பார்த்தீங்களா? இல்லை, இது முன்னாடி தெரியும், ஆனாலும் இப்போ வந்து வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொன்னது தெரியல. UAE வந்து முஸ்லீம் யூதர்கள்னு சொன்னீங்க, இஸ்லாமிய யூதர். அப்படி இல்லை, அப்படின்னு சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன இது இருக்கு, முஸ்லீம் பெயர் தாங்கிய யூதர்கள். சரி, அதை நான் சொன்னது கொஞ்சம் விளக்குற மாதிரி புரிஞ்சுட்டீங்க. அது பேர் முஸ்லீம் தான், ஆனால் நடவடிக்கை போகிற யூதர்களை போன்று. அதே நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக பேர் வந்து சுல்தான்பாங்க. ஒரு பேர் என்ன சுல்தான் பண்ணுறது பூரா வந்து அட்டகாசம் பண்ணாங்கன்னா சைத்தான். சொல்லுக்கு சுல்தான், செயலுக்கு சைத்தான். பேர் என்னவோ சுல்தான், செயல்பாடு என்னவோ சைத்தான். அதான் அரே சைத்தான். இது வந்து நம்ம கேட்குறது, யாராவது சுல்தான் ஒருத்தர் இருந்தாங்கன்னா மனசு வந்து போடக்கூடாது, சும்மா ஒரு இதுக்கு சொல்லுவாங்க. இது இன்னொரு சார் ஒரு சின்ன கதை, நீங்கள் சினிமா துறை சார்ந்தவர், உலகம் இந்த முஸ்லீம் படத்துலலாம் காட்டினான்ல, அரே பாய் ஷாப் கேஸ் போ ஹே அப்படிலாம் காட்டினான் அந்த காலத்து படத்தில், தமிழே தெரியாத மாதிரி. அது எதுக்கு சார்? என்ன காரணம்னா, முஸ்லீம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உருது தான் முஸ்லீம். அப்படி ஏன்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்கட்டும், வாணியம்பாடி, வேலூர், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உருது பேசுகிறவங்க. அப்போது நார்த் இந்தியன் உருது பேசுகிறவங்க வந்து மார்வாடி எல்லாமே வந்து உருது அந்த டைப்பில் பேசுவாங்க. அதனால அந்த பழைய படத்தில் அப்படி அரே சாப் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், கைசா ஹே, டீக்கும் ஓகே பைட். நம்ம இதை பற்றி இன்னொரு தலைப்பில் பேசுவோம், இடையில கொஞ்சம் போட்டேன். இப்போ சீரியஸான மேட்ரு. இப்போ சார் மக்களுக்கு புரியுற மாதிரி கேட்குறேன் சார். இப்போ 10 டாப்பிக்கில் ஏதோ சில இது வந்து கன்சிடர் பண்ணப்படும், சில இது மறுக்கப்படும். அப்போ இது வந்து சில இதில் வந்து இதில் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படும். அப்போது இந்த பேச்சுவார்த்தை இத்தோடு நிறைவு பெற்றது. அடுத்த பேச்சுவார்த்தை என்னைக்குன்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்புவாங்க. ஆனால் போர் நடக்காது. போர் நடக்கும். ஏன் நடக்கும்னா, பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் நடக்கும்னா, அங்கே வந்து இஸ்ரேல் இருக்கான்ல, அவனுக்கு வந்து ட்ரையல், ஆக்சுவலி யார், நெதன்யாவுக்கு கோர்ட்டு ட்ரையல் வர்ற வாரம். அது நாளைக்கு வர்ற வாரம், அந்த வெள்ளிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். ஆமாம், இப்போ இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு ட்ரையல். இப்போ ஆமாம், அவங்க 3 குற்றச்சாட்டு இருக்கு. தேச துரோகம், அந்த தேச துரோகம், அப்புறமா PM ஆஃபீஸினுடைய ஒட்டுமொத்தமாக முறைகேடு. ஆமாம். 3வது மகா பெரும் ஊழல். அதாவது அதான் ஊழல் 1, அதுக்கப்புறம் வந்து வெளியில் சொத்து வாங்கி போட்டு எல்லாம் பண்ணுறது 2வது, 3வது வந்து
கோர்ட்டோட தலைமை நீதிபதி கோர்ட் இருக்குல்ல, ஆமா, அது ஒண்ணு. அதோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு ரெசல்யூஷன் பாஸ் பண்ண வந்து அது ஏற்கனவே பாஸ் பண்ணது. அது பாஸ் பண்ண முடியல ஆக்சுவலா. அப்ப எல்லாம் பண்ணது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா மொத்தத்துல அவருக்கு எதிராக பெரிய அளவுக்கு லாபி இருக்கு, பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது தனி டாபிக். அதை வந்து இப்போ ட்ரையல் போச்சுன்னா அடுத்த வாரம் ஜெயில். இப்போ ட்ரையல், அடுத்து ஜெயில். அதுக்கப்புறம் ட்ரையல் என்பது விசாரணை தானே? இல்லை, ட்ரையல் விசாரணை தான். ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால எல்லாரும் அவன் மேலே எதிர்பார்க்கறனால இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்க, நீ வந்து இந்த மாதிரி பக்கத்தில் பூரா அடிச்சு குண்டை போட்டு எல்லாம் பண்ணியிருக்க. என்ன சாதிச்ச இந்த எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் மீரா ஏதோ ஒரு பேர், யாயிர் லாஃபிட், அந்த ஆளு. ஓகே, அவர் என்ன சொல்லிட்டாரு, ஒன்ன பெஞ்சில் கூட சேர்க்கலையப்பா, எதுலேயுமே சேர்க்கல. இப்போ என்னாச்சு, நீ வந்து இது வரைக்கும் என்னத்தை சாதிச்சிருக்க இவ்வளோ நாளும் கேட்டேன். அது வந்து இப்போ இஸ்ரேல் வந்து வரலாறு காணாத அளவுக்கு அடி வாங்கியிருக்க, பெரிய அடி. நீ வந்து அங்கே போய் அடித்த வேற விஷயம். ஆனால் அடித்தா நாளைக்கு ஈரான் வந்து ஆயில் இருக்குது, டோல்கேட் இருக்குது, எந்திரிச்சிருவாங்க. நாளைக்கு நீ எப்படி எந்திரிப்ப? ஆயில் கிடையாது. அது போக சுற்றியே உரண்டை இழுத்து வச்சுருக்க. அவங்க எல்லா ஆயுள் சும்மா கஷ்டப்படுற காலத்திலேயே அவ்வளோ ஆயுதம் கொடுத்தாங்க சுற்றியே. இன்றைக்கி வந்து வளமாக இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து படையப்பா படத்தில் ரஜினிக்கு வந்து இது என்ன சொல்லுது, இந்த கிரானைட் கிடைச்ச மாதிரி. ஆமாம், சாதாரண இருந்தபோது கிரானைட் கிடைச்சிருச்சு அப்படின்ன மாதிரி. அது வீடு கட்ட தோணும் போது வருமா தானே? அதான் இதுதான் வர்றது. அது வந்தோடனே ரொம்ப பெரிய பணக்கார ஆயிடுச்சு. அது மாதிரி இன்றைக்கி கஷ்டப்படுற காலத்திலேயே ஹவுதீஸுக்கும் இவங்களுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் ஹமாஸுக்கும் சுற்றி உள்ள 4-5 பேருக்கும் அள்ளி கொடுத்தாங்க. கிள்ளி கொடுத்தாலும் அவ்வளோ கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அள்ளியில் கொடுப்பாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து இனி வாழ்நாள் பூரா நிம்மதியாக இருக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் ஹிட்லர் நினச்ச விஷயத்தை இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. ஓட வெரைட்டி. ஏன்னா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கையில் இருக்கிறத வச்சு இன்னும் சுற்றி அடிப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். நான் ஒரு டவுட்ஸ். ஓகே, இந்த போக்கு எப்படி நான் புரியுறோம்னா, அவங்களுடைய ப்ராக்சிஸ் இருக்காங்க இல்லையா? ஆமாம். இப்போ நமக்கு வெளியே தெரியுது ஹமாஸு, ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதீஸ். அப்புறமா வந்து ஹத்தாபி ஹிஸ்புல்லான்னு ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்க. 2,68,70 எங்க பேர் ஈராக்ல. அது இல்லாமல் நிறைய குட்டி குட்டி குரூப்பாக இருக்காங்க. நிறைய இருக்காங்க. சிரியாவில் இருக்காங்க நிறைய. ஆமாம், ஓகே, ஜோர்டான்ல இருக்காங்க, சிரியாவில் இருக்காங்க, ஜோர்டான்ல இருக்காங்க, ஈஜிப்ட்ல இருக்காங்க, எல்லா நாட்டிலும் இருக்காங்க. இப்போ இவங்க ஒரு நேரத்தில் சிரியாவுடைய கவர்மெண்ட் உழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. விழுந்துச்சுன்னா அங்கேருந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? வர வாய்ப்பு இருக்கு. சுற்றி வந்துடுவாங்க. என்ன சுற்றி வந்து அந்த பக்கம் கோலன் ஹைட்ஸ் இருக்குல்ல, கோலன் குன்றுகள். ஆமாம், வடக்கு கோலம். ஆமாம், ஏறி நிற்பாங்க. இங்கே வந்து சினாய் இருக்குல்ல, அங்கே பிடிச்சிட்டு நீ என்னடா பண்ணுறன்னு சொல்லி நிற்பாங்க. இவங்களுக்கு இஸ்ரேலுக்காரனுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் போகும். பிரச்சனை என்னென்னா, ஈரானை எதிர்ப்பதற்கு உலக நாடுகளுக்கு துணிச்சல் இருக்காது. ஆமாம், இப்போ தான் அவன் தான் ப்ரூவ். இப்போ யாருமே எதிர்க்கலையே. இப்போ சைனா ஆதரவு கொடுக்காங்க. இப்போ இந்த கடந்த ஒரு 3 நாள் இருக்குல்ல, 8ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து தேதி 11. இந்த 3 நாளில் 4 ஃப்ளைட் வந்து இறங்கியிருக்கு சைனாலேருந்து. எங்கே? ஈரானில். புது செய்தியாக இருக்க. அத்தனையும் ஆயுதங்கள். ஃப்ளைட்டில் ஹெவி. அவன் அந்த கூட்ஸ் ராணுவ கூட்ஸ் ஃப்ளைட் இருக்குல்ல. நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சைனாலேருந்து. சொன்னோன்னே தங்கு தடையின்றி ஆயில் போகுது சைனாவுக்கு. ஆமாம், திரும்பி வரும்போது சோடியம் பெரிகுளோரைடு திரும்பி வருது. அவ்வளோதான். சோடியம் பெரிகுளோரைடு அது எதுக்கு வருது? பலிஸ்டிக்கு பின்னாடி வந்து பற்ற வைக்கிறதுக்கு வேணும்ல. அதான். ஆனால் அது தடுத்து நிறுத்த முடியல, தெரியுது இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இன்னொன்று வடகொரியால இருந்து ட்ரெயின் மூலமாக இருப்பு பாதை மூலம் சீனாவுக்கு வந்து சீனாலேருந்து பெரிகுளோரைட கூட சேர்ந்து போகுது. ஸோ இப்படி இருக்கு. அப்போனா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஆயுதத்திலும் தயாரிப்புகளையும் ஈரான் வளர்ந்து ஈரான் வந்து வளர்த்து விட்டா மட்டும்தான் சைனா வந்து டெவலப் ஆக முடியும். இப்போ அமெரிக்கா வந்து அடிக்கணும் அப்படின்னா, இல்லை இஸ்ரேல் அடிக்கணும்னா, அதை நீ தான் தைரியமாக நல்லாச்சே, இப்போ அடிச்சு பாரு, சைனா உள்ளே நிற்கிறேன் அடிச்சு பாரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சைனாவோ ரஷ்யாவோ நேரடியாக இது வரைக்கும் களத்துக்கு வரல. அதில் ஒரு ராஜதந்திரம் இருக்கும். அடிச்சு துவச்சி நீங்கள் அதான் சொல்கிறீங்களே. நீங்கள் அதை ஏன் சொல்கிறீங்க? நீ ஒன்று வேணாம். உக்ரைனுக்கு அமெரிக்கா நேரில் வந்துச்சா? அமெரிக்காவா? வரலையே. அமெரிக்கா எல்லாம் கொடுத்தது அவங்க தான். இல்லை, நேட்டோலேருந்து நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. நிறைய ஆயுதம். யார் நேரம் கொடுத்தது? சரி, இல்லை, நேட்டோ ஆட்கள் நேரம் உள்ளே இருந்தாங்க. நேட்டோ ஆட்கள், நேட்டோ வீரர்கள் உள்ளே இருந்தாங்க. அப்புறம் அடிச்சதுக்கப்புறம் வந்து நேட்டோ இவன் நேட்டோக்காரங்க எல்லாம் சொன்னாங்களே, எல்லாம் உள்ளே வந்தாங்க. அது மாதிரி வடகொரியாவுடைய படைகள் தான் ஓப்பனாக டெக்ளேர் பண்ணிட்டு ரஷ்யாவோட ஜாயின் பண்ணாங்க. அதான் இப்போ நீ அங்கே வந்தேன், நான் இங்கே வரேன் வந்துருச்சு. இப்போ ஓவராலாக இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இவங்க பேச்சுவார்த்தை வெற்றி அடையாது. ஆனால் இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேச்சுவார்த்தை, 2வது ஃபேஸ் பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது அமெரிக்கா தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். பை த டைம் வந்து நீ தான் தயார்படுத்துவியா, நான் படுத்த முடியாதா, நல்லா படுத்திடுவோம் அப்படின்னு இவங்க வந்து இப்போ ஈரான் வந்து
இனிமே ஏதாவது அடிக்கணும்னு வச்சுங்களேன், ஒரே நாளில் கிட்டத்தட்ட மொத்த இஸ்ரேல், மொத்த யுஏஇ, மேஜர் சவுதி அரேபியா எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அடிச்சா. எனக்கு ஒரு சின்ன கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். யுஏஏ விட்டுருங்க, சரி, பஹ்ரைனையும் விட்டுருங்க, சரி, குவைத்தையும் விட்டுருங்க. ஓகே. சவுதி அரேபியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகமும் ஈரானும் பேசியிருக்காங்க. நேற்று பேசினாங்க. அதில் என்ன? நேற்று பேசினாங்க. சவுதி கொஞ்சம் அமெரிக்கா ஆதரவு நிலையில் கொஞ்சம் யோசிக்குமோ? சீனா கூட நல்ல என்னங்க கெட்ட வார்த்தையில் பேசி வந்து அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டு ஒரு இறையாண்மை நாளைக்கு வந்து அந்த மன்னர் போய் உட்காந்தா ஏதாவது ஒருத்தரனா நீ தானே அப்படின்னு வந்துடும்ல. ஒரு மன்னரை வந்து ட்ரம்ப் அவ்வளோ பேசியிருக்காங்க. யாரு? ஆமாம், ட்ரம்ப் ட்ரம்ப் யாரா? இவன் நம்ம முகமது பின் சல்மான். ஒரு சின்ன கேள்வி சார், ட்ரம்ப் கொஞ்சம் லூஸா? கொஞ்சம் லூஸா இல்லை. முகமது பின் சல்மான் சொன்ன வார்த்தை நம்ம பேச முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். சொல்லிட்டாரு அதை நக்கி இதை நக்கி இந்த மாதிரி அசிங்கம் விட்டுருங்க. இன்னைக்கு நேட்டோவில் பூட்டை கூப்பிட்டு வாயில வந்ததா அந்த கெட்ட எல்லாம் பேசி அடிச்சு எல்லாம். இது யார் சொன்னா? நீங்க சொல்லல, நான் சொல்லல. அது வெளி யூரோப்பிய ரெண்டு கூட போனா சொல்லியிருக்கான். கதவை மூடிட்டு அவன் வெளியே வந்து சொல்றான், ஏன்னா இருந்தாலும் இப்படி திட்டுறான், கண்ணாப்படா திட்டுருக்காங்க. வெளியே வந்து என்ன செய்வாங்க? ஒயிட் பிளட் சேம் பிளட் ஒரு படத்துல வரும். ஒயிட் பிளட் ஒயிட் இல்லை, அதாவது ஒரு படத்தில் வடிவேலு அண்டு இவர் நம்ம பிரபுதேவா. ஓகே, பிரபுதேவா அப்படியே உள்ளே போயிட்டு வந்துட்டு ஏதாச்சுன்னா திட்டுவா, சிரிச்சுட்டே வருவார். அப்புறம் உள்ளே போனோன்னே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோடனே தாங்க முடியாமல் வந்து லேசாக ரத்தம் வலியும். அப்புறம் வடிவேல் என்ன சொல்லுவார், இந்த அப்படி தொடச்சிட்டு ஒய் பிளட் சேம் பிளட் எஸ் அப்படி மாதிரி. அது மாதிரி அங்கே வந்து நேட்டோவோட தலைமை வந்து போய் திட்டு வாங்கிட்டு கண்ணாப்புனா திட்டினாப்படியா. அந்த செய்தியில ரொம்ப கவனிக்கணும். கதவு மூடி இருக்காங்க, இவ்வளவு துணுக்கமா ஒரு செய்தி வருது பாருங்க. கதவு மூடிட்டு உள்ளுக்குள்ள வச்சு கதவை வெளியே கேட்க கூடாதுன்னு உள்ள வந்து வெளியே கேட்டா அசிங்கமா திட்டிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய மானத்தை கப்பல் ஏறி போட்டாங்க. இல்ல யூரோப்பு நேட்டோ எல்லாத்தையும் மானத்தை கப்பல் ஏற்றிருக்காங்க. நம்ம ஆளு என்ன நினைக்காங்க தெரியுமா? வெள்ளைக்காரன்னா அறிவாளி, பொய் சொல்ல மாட்டான். ஆனா நம்ம ஊருக்காரங்க எவ்வளவு நேர்மையா இருக்கும். இங்க துபாயில் இருக்கும்போது, சவுதியில் இருக்கும்போது வெள்ளைக்காரங்களுக்கு ஒரே வேலை. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து லேண்ட்ஸ்கேப், நான் வந்து டிசைன் பண்ணுறேன், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு 10,000 திராம் சம்பளம். ஓகே, என்னோட அனுபவம் எனக்கு 10,000 திராம் சம்பளம். அதே வேலையை வந்து அந்தளவுக்கு அனுபவம் கூட இல்லாத ஒரு வெள்ளைக்காரன் ஓகே, அவன் வந்தானா 30,000 திராம் சம்பளம். பார்த்தீங்களா? ப்ளஸ் வந்து அவனுக்கு தனியாக வந்து ஒரு வீடு. நமக்கு வீடு கிடையாது, இனி நடக்காது. அதான் இப்போ அந்த மாதிரி. ஆனால் இவன் பார்க்குற வேலையில் 5 மடங்கு நான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம வந்து இந்தியன், கருப்பு தோல் அப்படி. அவங்க பார்த்தா நம்மளை வந்து மிஸ்டர் கசாலி ப்ளீஸ், இல்லை யா கசாலி கம் அப்படிம்பா. அங்கே வந்து யா மிஸ்டர் டேவிட் ஹவ் ஆர் யூ ப்ளீஸ் கம். அவன்கிட்ட வந்து அப்படி இது பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அவன் பேர் வந்து டேவிட் கார்பெண்டர். ஏன்னா அவன் குலத்தொழில் கார்பெண்டர் தொழிலாக இருப்பான், பேர் வந்து கார்பெண்டரும் இருப்பான், எல்லாமே அந்த மாதிரி. ஆசாரின்னு இருக்கு இல்லையா? ஆமாம், ராமையா ஆசாரி அவங்க அந்த மாதிரி. என்ன பாருங்க, ராமையா ஆசாரி அப்படின்னு சொல்லுங்க, மிஸ்டர் டேவிட் கார்பெண்டர். ஆமாம், மிஸ்டர் டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை, அதாவது ஒரே வேலையை அவன் நம்மளோட கம்மியாக பார்ப்பான். நமக்கு வந்து 1/3 சம்பளம் கொடுப்பான், அல்லது 50% சம்பளம் கொடுப்பான். அவனுக்கு வந்து 3 மடங்கு 4 மடங்கு சம்பளம் கொடுத்துட்டு அவனை வந்து தூக்கி உட்கார வச்சுருப்பான். ஏன்னா காரணம் அந்த வெள்ளத்தோடு நமக்கு அப்படின்னா காலனி மனப்பான்மை இருக்குல்ல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊரில் வந்து டூரிஸ்ட் காலனி மனப்பான்மை அது இன்னும் கூட பார்க்குறேன். சில சமூகங்கள் ரொம்ப ஒடுங்கியே இருப்பாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த பாரம்பரியமாக அப்படி சொல்லி வரும். ஆனால் கொஞ்சம் படிச்சுட்டு வர்றாங்கல்ல. ஆமாம், இப்போ நம்ம மக்கள் வந்து படிச்சுட்டு வர்ற மக்கள் வந்து ஏதாவது வந்து எப்படி போடணும், என்ன அப்படி போட, எங்கடா போகணும், என்ன டாபா, ஆமாம் நீ டாப் போட்டால் நான் டாப் போடுவேன்டா, அப்படி வந்துட்டு இருக்கு. இது வந்து சமம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த போர் வந்து பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தான் நம்ம தெளிவான டிராப்ட் அடிப்படையில் தான் அடுத்து என்ன நடக்கவும் தெரியல. ஈரான் தன்னை வந்து பலப்படுத்திக்கிறதுக்கு அவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. சரி, அமெரிக்கா தன்னை வந்து பலப்படுத்திக்கிறதுக்கும் எல்லா வேலையும் பார்க்குறேன். என்ன சொல்லியிருக்காங்க வந்து கப்பல் நிறைய ஆயுதத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கோம், வந்துடும். இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து பேச்சுவார்த்தை மட்டும் தோல்வி அப்படின்னா நாங்கள் திரும்ப வந்து உண்டுலேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கிறுக்கு அதிபர் ட்ரம்ப் வந்து வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் கண்ட்ரோல்ல இல்லை. அதாவது பேச்சுவார்த்தை கூப்பிடும்போது சரி பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னா ரைட்டு ஓகே, இவன் வந்து பாகிஸ்தான் கூப்பிட்றான், எல்லாம் வரணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒழுங்கு மரியாதை பேச்சுவார்த்தைக்கு வரணும். அதான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லியாச்சுன்னா நீ என்ன திரும்ப பேசுகிற, பேச்சுவார்த்தை தோல்வினா கொண்டு விடுவேன்.
சரி. இவ்வளோ நாளும் எதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி எதையும் முடியல. ஆமாம், இல்லை பிடுங்க முடியலையடா உன்னால. இது வரைக்கும் என்னதை பண்ணியிருக்க? இதனால் வரைக்கும் இல்லை, அவன் தலைகளை போட்ட. ஆனால் இதில் ஏற்கனவே சொன்னதான் நம்ம வந்து பார்த்ததில் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃப்ளைட்டில் அங்கே இறந்து போன பள்ளி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு சீட்லேயும் குழந்தைகளோட ஃபோட்டோ, அவங்க விட்டு போன ஷூ இருக்குல்ல, ஷூ செருப்பு, அது அப்புறம் அவங்க பேர் டீட்டெயிலோட ஒரு விமானத்தோட இருக்கையிலையும் எம்டி விமானம் தான். ஆனால் குழந்தைகளோட ஃபோட்டோ இதை வச்சுக்கிட்டு விமானம் கிளம்பி அங்கே போகுது. எங்கே போகுது? பாகிஸ்தானுக்கு. இந்த மாதிரி நீங்கள் இந்த குழந்தைகளை கொண்டிருக்கீங்க, இப்போ பேச்சுவார்த்தைக்கு வா. ஆனால் உலக வரலாற்றில் 44களுக்கு அப்புறம் ஹிரோஷிமா நாகசாகி இது எப்படி இப்போ மணி அடிக்கப்படுதோ அதே மாதிரி இந்த பச்சிலம் குழந்தைகள் இறந்தாங்க இல்லையா, இது மணி அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அமெரிக்காவினுடைய மனிதநேயமற்ற டொமோஹாக். ஆமாம், அது மறக்க. ஆமாம், இப்போ டொமோஹாக் வந்து கண்டுபிடிக்க முடியும், அடிக்க முடியும்னாங்களா, அதையும் அடிச்சிட்டாங்க. என்ன எல்லாம் முடிஞ்சு. இப்போ பேச்சுவார்த்தை வெற்றி அடையாது, ஆனாலும் தோல்வியும் அடையாது. அடுத்த கட்டத்துக்கு தள்ளி போடுவாங்க. 2 பேரும் தன்னை வந்து பலப்படுத்திக்க வருவாங்க. எப்படி பார்த்தாலும் அமெரிக்கா இப்போதைக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்று ட்ரையலில் வந்து நெத்தன்யாகு தூக்கி வெளியே போடணும். இன்னொன்று அந்த ஆளுக்கு மனநிலை சோதனை சொல்லிட்டு இம்பீச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இங்கே அமெரிக்காவில். நவம்பரில் ஏதாவது நடக்கும். நவம்பரில் இல்லை, நவம்பரில் தேர்தல் இருக்கு. ஆனால் இப்போ வந்து இன்னும் 1 வாரமோ 2 வாரத்துக்குள்ளேயே அங்கே இம்பீச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும். இந்த ஆள் இம்பீச் பண்ணி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பின்னாடி நிற்கிறது ஜேடி வான்ஸ். சரி, ஜேடி வான்ஸ் அடுத்த ப்ரொமோஷனில் இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு செய்தி அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கு. டெமோக்ராட்ஸில் ஒரு சூட்டபிள் கேண்டிடேட், டிசர்வ்டு பீப்புள்ஸ் ஆப்சென்ட். ஓகே, இல்லை அதனால the person has to more power. இவர் மார்க்கோ ரூபியோவை அவங்க நம்பல ஒன்று பேசுறான்னு. இவர் கொஞ்சம் ஜேடி வான்ஸ் வந்து ஓகே அப்படின்றது, அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். ஆமாம், அவ்வளோதான். இப்போ வந்து இதுதான் பேச்சுவார்த்தைக்கான இன்னைக்கு உள்ள நிலைமை. சரி, அடுத்த செய்தியில் நாளை புதிய தொகுப்புகளோடு மாற்றுக்குரலுக்கு பேசுவோம். நன்றி.